அழகன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வாஸ்து ஜோஷியம் அதிகம் பார்ப்பீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 2-3 வீடு வச்சிருந்தாரு. 2-3 அலுவலகம் நடத்தி நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாரு. வீட்லயே 10-15 பேர் ஆளுங்களையும் வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. நிறைய காருங்க கூட வச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவருடைய வீட்டை இடிச்சு அவர் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வாஸ்து சரியில்லை, அதனால நாங்க மாத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1 வருஷம் தான் அந்த வாஸ்து மாத்தி அந்த வீடு. அதுக்கப்புறம் அவருடைய பிசினஸ் எல்லாமே லாஸ் ஆகி வீடெல்லாம் விற்கிற மாதிரி அவருக்கு ஒரு நிலைமை வந்துருச்சு. ஜோசியம், வாஸ்து இதெல்லாம் ஓரளவு நம்புங்க, ஆனா அதுலயே மூழ்கி கிடக்காதீங்க. ஒரு நாள் நான் பீச்சுக்கு போயிருக்கும் போது அப்படித்தான் ஒரு அம்மா என்ன குறி பாக்குறவங்க என்னை தொந்தரவு பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அது மேலலாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படி சொல்லிட்டேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோன்றத நாளைக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதே நம்ம சந்தோஷமா இருக்கிறதோட இந்த நாள்ல நம்ம சந்தோஷமா கடந்து போறதுதான். முதலாவது உங்க இறைவனை நம்புங்க, 2வது உங்களை நம்புங்க. வாஸ்து சொல்றவங்க எல்லாருமே மனுஷங்க தான். வாஸ்து மாற்றம் தரலாம், தராமலும் போகலாம். கடின உழைப்பு ஒரு நாளும் ஏமாற்றம் தராது. மீன் ஆசைப்பட்டது தண்ணியில இல்லைன்னா நம்ம சௌக்கியமா இருப்போன்ட்டு, மான் ஆசைப்பட்டது நம்ம காட்டுல இல்லைன்னா சௌக்கியமா இருப்போன்ட்டு, தேன் ஆசைப்பட்டது நம்ம பூவுல இல்லைன்னா சௌக்கியமா இருப்போம் என்று. அதுக்கு தெரியாது இருக்கிற இடத்துல இருந்தாதான் எல்லாமே சௌக்கியம்ட்டு. கண்ணதாசனுடைய அழகான வரிகள், யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அழகன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.